நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ரெட் கேட் வந்திருக்கோம். ரெட் கேட்டில் அதில் வந்து கண்ணூர் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் ரெட் கேட் பக்கம் யாரும் தலை வச்சு படுக்க முடியாது. சிஎஸ்எஃப் தானே ப்ரோ, சிஎஸ்எஃப்லாம் போட்டுருவாங்க. ஒரு நாதி உள்ளே வர முடியாது. அந்த நிலைமைக்கு வந்துடும். நான் கடைசியாக காட்டுறேன் என்ன வேலை நடந்திருக்குன்னு. இப்போ நம்ம வந்து சதாம் ப்ரோ கூட வந்து ட்ரிகர் வச்சு அடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஒரு ட்ரை பண்ணார், ஒரே நாட்டாக விழுந்துட்டு கடுப்பில் ஏசிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த வகையில் ஏதாவது மீன் அடிக்க முடியுதா அப்படிங்கிற பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிகரை செட் பண்ணிகிட்டு இருக்காரு. உள்ள லாக்கை போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லிங் ஷாட் இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான். ஆனால் இது என்ன கொஞ்சம் கைக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவ்வளோதான். பட்டாச்சா என்ன வந்து அந்த சுவிட்ச் அமுக்கினார் பார்த்தீங்களா, அந்த சுவிட்சை அமுக்கிட்டு தான் அடிக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரை பார்த்த உடனே அப்படியே போக பாருங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்குங்களா, ஒரு ப்ளூ மூவ் ஆகுது பாருங்க. இது அப்படியே அவரை பார்த்து நவுளுது. விட்டுட்டாரு. அடிச்சாரா? அடிச்சிலா? மிஸ்ஸு. ஐயோ, மீன் உள்ள நிற்கிது. எவ்வளோ அக்யூரேட்டாக தெரிஞ்சிட்டு வந்தது. அடித்து விட்டார். அத்துட்டா. ஐய, மீன் அடிச்சு அத்துட்டு போயிட்டுங்க. ஒரு தரங்க முடிஞ்சுது. அத்துட்டு போயிடும். தரங்கோட அத்துட்டு போயிட்டு போச்சே. மொத மீனே விட்டாச்சு நண்பா. இன்னும் ஒரு தரங்க தான் ஸ்பேர் இருக்குது. அதையும் எடுத்து மீன் ரெட் கலரில் தெரியுது பாருங்க. இந்த கிளி மீனை தான் டார்கெட் பண்ணுறாரு. அலை அடித்து கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. வாரா, நாங்கள் ஹேம் பண்ணது வேறு, கிளி ஓடிடுச்சு. ஒரு வாரம் அடிச்சிருக்காரு. அது கிளி வரும்னு நாங்கள் நம்பிக்கையோட பயணத்தை தொடர்றோம். வாராதானே ஒரு அம்பை விட்டு ஒரு கிளி எப்படி மிதந்துச்சு பார்த்தீங்களா? அந்த காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்ல மிதக்கலப்பா, நீ அடிக்கலாம்ல அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப அவசரப்பட்டு அடித்தோம்னா மீன் மிஸ் ஆயிரும். பரவாயில்ல ப்ரோ, இந்த சைஸில் பிடிச்சாலே போதும். அது அம்பை வந்து இப்படி தான் விட்டு அவனை வேறு வழி கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சிட்டு இருக்காரு இறக்குற நண்பா. சுரு கவுத்து எடுக்கார். பார்ப்போம் அடுத்து எதாவது கிளி அடிக்கிறான்னு பார்ப்போம். இன்னைக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் இந்த அம்பும் போகாத வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். கிளி எப்படி வந்துச்சு? அப்படியே படுத்து கிடந்து உருண்டான். அப்படியே அவன் மேட்டிங் கிளையிறான், தெரியுதா? அதான் உங்களை கவனிக்கலை. உங்களை கவனித்த உடனே கிளம்பிட்டான். இல்லை இவனை பார்க்காம நம்ம இங்கே சுற்றி இருக்கோம் அப்படின்ட்டு. சரி பார்ப்போம், அடுத்த ரவுண்டு வரும்போது பார்த்துருவோம். ஒரு வாரம் ஒன்று தான் பாருங்க. அந்த மீனை பார்த்து இப்படி தான் போவார். அந்த ஆளை அடிக்க பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை எங்களுக்கு. கரெக்டாக அக்யூரேசி பார்த்து அடிக்க முடியாது. இப்போ வந்து நல்ல தண்ணியில் அடிக்கிறது ரொம்ப ஈஸி. கடல் தண்ணியில் இப்படி அலை ஓடும்போது அடிக்கிறது ரொம்ப சிரமம். உங்களுக்கு பார்க்க ஈஸியாக தெரியலாம். அந்த மீன் தெரியுது, இது அடிக்காமல் என்னப்பா இப்படி உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் அது அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து அடிக்கும் பொழுது தான் அதில் தெரியும், நீ சொன்னது உண்மைதான்டா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்குள்ள தான் இருக்கும். பாருங்கள், இப்படி ட்ரை பண்ணும்போது நிறைய மிஸ்ஸிங் ஆகும். அடிச்சிட்டாரு. என்ன அறைய பாருங்க. ஐயோ அம்மா, சரி ஃபைட்டு ப்ரோ. நைஸாக தூக்கிடுங்க, விட்டுறாதீங்க, மீனை விட்டுறாதீங்க. மீன் பத்திரம். அதான் யாரு நான் இல்லை லேசாக நினச்சிட்டேன் நீ ப்ரோ. நீங்கள் அடித்து துள்ளுன்னு எல்லாமே அப்படியே ரெக்கார்டு. நீங்கள் பார்த்துட்டு பின்னாடி வர்றதை நான் பார்த்துட்டேன். சரியான சைஸ் ப்ரோ. முனியில் இருக்காது. அம்மா என்ன ஒரு பீஸு, சரி பீஸு, பச்சை கலரில் அறைய கேளு. அது எங்கே அடிச்சிருக்காரு பாருங்க, மண்டையில் அடித்து அது துள்ள பார்த்துருப்பீங்க நீங்கள் நேரடியாகவே. இவ்வளோ நேரம் என்னத்தை பிடிக்க போகிறான் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். செமையாக இருக்குது. அது நீங்கள் எடுத்து காட்டினா தெரியும். இப்படி காட்டினீங்கன்னா எப்படி தெரியும்? சதாம் ப்ரோ சாதிச்ச சாதனை வெளியே தெரிய வேண்டாமா? பாருங்க, கிளி மீன் வேட்டை
ஆரம்பம். அதான் ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு பிடிச்சிருக்கீங்க. ஒரு 6 மாசம் இருக்காது. போன சீசனுக்கு பிடிச்ச நண்பா. இந்த சீசனுக்கு ட்ரை இன்னைக்கு தான் ட்ரை. ஆனால் 2-3 கிளியை விட்டுட்டாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிஸ் ஆன காட்சி எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் அடித்த காட்சியுமே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அக்யூரசி கிடைச்சா மட்டும்தான் அடிக்க முடியும். நம்ம வந்து நல்லதுன்னு ஜிலேபி அடிக்கிற விஷயம் கிடையாது. இது உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஈஸியாக தெரியலாம். மீன் தெரியுது ஏன் அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரியலாம். அங்கே பாருங்க அடித்து எவ்வளோ டேமேஜ் ஆக்கி அது என்ன பாடுபடுத்தி சூப்பர் சைஸு. அம்மா அதான் ப்ரோ. சூப்பராக இருக்கு. சரி ரைட்டு. கிளிமீன் பிடித்து விட்டார். பையில இறக்குங்க ப்ரோ. இந்த ரவுண்டு தரங்க ரொம்ப ஈஸியாகவே வெளியே வந்துருச்சு. ஆமாம் இன்னைக்கு வீட்டில் போய் ஒரே வெட்டாதான் இருக்கும். வெட்டி பொரியல் தான் ரவுக்குன்ட்டு. நான் பார்த்தேன். நீங்கள் பின்னாடி வரட்டி வரும்போது பார்த்தேன். சரி கிளி மீன் அங்கே பாருங்கள். இந்த இது எப்படி பொத்து போயிருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி சம்பவம் இங்கே நடக்கும். இதை மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். உள்ளே மீனுக்குள்ளே இறங்காதுங்க. சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம். உள்ளே இறங்காது. ஏன்னா செதில் அவ்வளோ ரஃப்பாக இருக்கும். அதே கிழிச்சு தான் எடுக்கணும். அப்போ வராது. பாருங்கள் இப்போ பாருங்கள் என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்கள். எப்படி இருக்குது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு செதிலோட சைஸு. ரைட்டு தூக்கியாச்சுங்க. சாதனை சாதித்து விட்டார். எங்கே மீன் அடிக்க போகிறாருன்னு நினச்சேன். மீன் அடித்து விட்டார். அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தாரு அடுத்த ரவுண்டு பார்த்தாரு. இந்த நிற்குதுடா. அடி விழுந்துட்டு மீன் வருதா இல்லையா? வருதா விதை எடுத்துருங்க. அத்துறாம ப்ரோ. எப்படியா காப்பாற்றிடுங்க ப்ரோ. சட்டியில் போட்டு வறுக்கணும். பொறுமை. நான் வரவா? அத்துறக்கூடாது. நீங்கள் இழுத்தீங்கன்னா அத்துரும். பிரைட் அத்துரும். ஷா மீன் அடித்து உள்ளே உட்காந்துட்டேன்பா. மீன் கன்ஃபார்மாக இருக்குது. நான் முடிஞ்ச பக்கத்தில் போய் எடுத்து பார்க்குறேன். மீன் இந்த தான் இருக்கு பாருங்க. இந்த எடுத்துட்டாரு. சிங்கம் தூக்கிட்டாரு. நான் பக்கத்தில் வந்திருக்க மீன் எடுத்துட்டாருங்க. இந்த பாருங்க உள்ள அடிச்சு உள்ள சொறி நின்றுட்டு தரங்கு. போங்கங்க. நான் கீழே இறங்கி வந்து சரி காட்டலான்னு ஆன் பண்ணுறேன். அவர் மீனை தூக்கிட்டாருங்க. சோதனையா பாருங்க. எவ்வளோ உயரத்தில் ஏற வேண்டியிருக்கு பாருங்கன்பா. அவர் எவ்வளோ உயரத்தில் இருக்காரு தெரியுமா? அவ்வளோ உயரத்தில் பெருசாக இருக்கு. நிறைய பாருங்க அடிச்சு கல்லுக்குள்ளே நின்றுட்டு சூப்பர் கிளி. எடுத்துக்காட்டுங்க ப்ரோ. தரமான கிளிங்க. தங்கமான கிளிங்க. வட்ட கிளிங்க. அவன் பேலாம என்ன செய்வான் ப்ரோ? அவன் அடிச்சு முடிச்சு விட்டுட்டீங்க. ரொம்ப அடி. அது போவாதுன்மே. எங்க கையை விட்டு எங்க போவாதுக்கு. அது முடிஞ்சுது. மீன் சைஸை பார்த்தீங்களா? 2 மீனுமே என்ன சைஸில் அடிச்சிருக்கோன்னு பாருங்க. சூப்பர் சைஸ். நான் கடைசியை காட்டணுன்னே. இவ்வளோ நேரம் போராடிக்கிட்டு இருந்தார் பற்றிலாம். கொஞ்சம் அவசரப்பட்டு இழுத்துருந்தாருன்னா பிரைட் எடுத்துருக்கும். அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணதுனால வந்துருச்சு மீன். ஓகே ப்ரோ. அப்படியே மெதுவாக எடுத்து பைக்கில் இறக்கிடுங்க. தரங்க எப்படி கூட எடுங்க. சுற்றிடுச்சு தரக்கு. சரி வேறு ஆப்ஷன் கிடையாதுன்பா. எங்கிட்ட கூடி உள்ளே போச்சோ அதே பாதையில் வெளியே எடுத்தால் தான் வரும். பாருங்க எடுத்தார். பைக்கில் ஏந்துங்க. கீழே விட்டுறாதீங்க. அவனை கஜாலா மட்டும் போட்டு தந்துருங்க. அவன் கையில் எப்படி பேண்ட் விட்டுருக்கான் பாருங்க. அவர் கையில் பேலாம என்னடா செய்யும் மனுஷங்களாடா நீங்கள். 5 கிலோ தேறிட்டு சரியான வேட்டை. ரைட்டு. அடுத்து நாங்கள் அப்படியே போகிறோம். பார்ப்போம். இன்றைக்கி ஒரு தரங்கு மிஸ் பண்ண காட்சியுமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஏன்னா ஒரு தரங்கோட ரேட் வந்து ஒரு 500 ரூபா 550 ரூபா வந்துடும். ஏன்னா அதை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான மீனை தூக்கிட்டோன்னா கூட ஒன்றும் தெரியாது. அதுதான் பிரச்சனை. சரி நம்ம அப்படியே போகும்போது பார்த்துட்டே போவோம்.
ஒன்று சொல்ல மறந்துட்டோம், பிரைட் வெளியே வந்து அத்திருந்துருக்கு, நாங்கள் அதை கூட கவனிக்கல. தரங்க பிடிச்சிட்டுனால பார்த்துட்டாரு. பாருங்க தரங்க எடுங்க ப்ரோ, தரங்க சும்மா தான் இருக்குது. இங்கே பாருங்க அவர் பிரைட் அங்கே வச்சுருக்காரு. பிரைட் வந்து அதில் சுற்றி கிடக்கா, செத்தியோடு தான் கிடக்கு. அந்த ஆற்று கிடக்கு பாருங்க, அந்த தான் மனை. சொட்டெல்லாம் போடக்கூடாது நண்பா, அதான் விஷயம். எவ்வளோ அத்திருக்கோ அதை கழிச்சு விட்டுறணும். இந்த புலவர் சொல்கிற மாதிரி தான், இதுக்கு எவ்வளோ உண்டோ அதை கழித்து விட்டு மீதியை தாருங்கள் அப்படின்னு. சரி அடுத்து பார்ப்போம். அங்கே கண்ணூர் வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க. நான் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் போயுமே காட்டுறேன் சரிங்களா. இன்றைக்கி ரெட் கேட்டில் மீன் அடிச்சே பாருங்கள். 2 கிளி மீன் 1 ஓரா. ஆனால் ஒரு மீன் அத்துட்டு போயிட்டு மொதல் ஷாட்லேயே ட்ரிகரை வச்சு அடிச்சிட்டாரு. ட்ரிகரோடையே போயிட்டு, அந்த அம்போடையே போயிட்டு சொல்ல போனால், ட்ரிகருக்கு கீழே தான் இருக்குது, அந்த அம்போடையே கிளம்பிட்டு மீன். சரி ஒன்று போயிட்டு அடுத்து அடிக்குமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி பிடிச்சிட்டோம். எங்களுக்கு இன்றைக்கி மன நிறைவோடு போகிறோம். இதே நாள் எல்லா நாளும் நீடிக்காது. இப்போ மீனை காட்டுறேன் உங்களுக்கு அவர் பிடிச்சதை சரிங்களா. அதான் ப்ரோ டயர்டாக இருக்கார் பாருங்க ஆக்சுவலி. ஏன்னா தண்ணி கூட குடிக்கல, 2 பேருக்கும் நீர் கடுப்பே வந்துட்டு சொல்ல போனால். 3 மீன் பிடிச்சிருக்கோங்க பாருங்கள், சைஸு பாருங்க. இது திண்டே 1 அடிக்கு மேலே இருக்கும், 1.5 அடி இருக்கும் திண்டு, 1.5 அடிக்கு மிச்சமாக கிடக்கு மீன். அப்போ எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. சரியான சைஸ். ஆமாம் இது பச்சை ப்ரோ, இது பச்சை, அவன் ப்ளூ பாருங்க. இது பச்சை கலரு, இது ப்ளூ கலரு. இது வந்து பச்சையில் லைட் ப்ளூ மாதிரி விழுந்துருக்கு. இப்போ ப்ளூ கலர் இதில் இருக்குது, ஆனால் இது க்ரீன் தான். இது வந்து ஃபுல்லாகவே ப்ளூவாக இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க எனக்கு பாருங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லைட்டாக மாறுதல் இருக்கும். இதில் ரெட் கலர் போச்சு, மிஸ் பண்ணிட்டோம். இல்லை அதையும் எடுத்து காட்டியிருப்போம், கலர்ஃபுல்லாக காட்டியிருப்போம். சரி அதை எடுத்து காட்டுவார் பாருங்க, கையில் வச்சு காட்டுவோம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. எடுத்து காட்டுங்க ப்ரோ பாருங்க. ஏன் அம்மா ரொம்ப நாள் கழிச்சு அடிச்சிருக்குங்க. செம சைஸு, சூப்பரு சைஸை பாருங்கள். வேறு லெவல் ப்ரோ. சூப்பர் 2 கிளி மீன் 1 வாரா. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ட்ரிகர் சம்மந்தப்பட்ட வீடியோ, வீச்சோட சம்மந்தப்பட்ட வீடியோஸ், ராட் அண்ட் ரீல் அப்படின்னு ஊர்லாப்பட்ட வீடியோ கொடுத்துட்ருக்கோம். பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் மற்ற வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.